எங்கள மட்டும் அடிச்சிராதீங்க. சவுதி அரேபியா ஈரான் கிட்ட கெஞ்சுறாங்களா? ட்ரம்ப நம்பி ஏமாந்த சவுதி இளவரசர். இதனால உங்க ஊரு பெட்ரோல் விலை என்ன ஆகும் தெரியுமா? முழுசா கேளுங்க. இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் மேகம் பயங்கரமா சூழ்ந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் சண்டையில இடையில் சிக்கி தவிக்கிறது நம்ம சவுதி அரேபியா தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தங்களை காப்பாத்துவாருன்னு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் நம்பினாரு. ஆனா ட்ரம்ப் கைவிட்டுட்டாரு. விளைவு, சவுதியோட அராம்கோ எண்ணெய் நிறுவனமே தாக்குதலுக்கு உள்ளாகி உற்பத்தி நின்னுடுச்சு. ஹார்முஸ் கடல் வழி பாதையையும் ஈரான் மூடிட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இதனால பெட்ரோல் டீசல் விலை உச்சத்துக்கு போக போகுது. 6 வருஷத்துக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை இப்போ டாப்ல இருக்கு. வேற வழியே இல்லாம சவுதி அதிகாரிகள் இப்போ ரகசியமா ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நாங்க உங்க எதிரி இல்ல, எங்களை குறிவைக்காதீங்கன்னு நேரடியா இறங்கி வந்துட்டாங்க. சவுதி இளவரசரோட இந்த யூ டர்ன் இப்போ உலகையே அதிர வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கே இது ஒரு பெரிய செக்மேட். இது வளைகுடா நாடுகள்ல இருக்கிற நம்ம ஊர் மக்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். சவுதி ஈரான் ஒன்னு சேர்ந்தா அமெரிக்காவோட ஆதிக்கம் அங்க குறைஞ்சிடும். ட்ரம்ப நம்பாம சவுதி எடுத்த இந்த முடிவு சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.